கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வேளையிலே கூட ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனைகள் ஒருமுறைப்பட்டு வந்து உம்மை துதிக்க மகிமைப்படுத்த பாட ஆராதிக்க கிருபை செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை ஒவ்வொரு பகுதியை பொறுப்பேற்றுக் கொள்ளும். பாடலை ஆராதனை ஆசீர்வதியும், வேத வசன தியானங்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தாவே பகுதியிலும் இந்த பிரசன்னம் இறங்கி வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே தலைவராக நடத்தி கொடுப்பீராக. உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலும் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பாதம் பணிந்தேனாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. பாதம் பணிந்தேனாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே பரம்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் நீந்தளித்தீர். தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் நீந்தளித்தீர். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிடம் நடத்துகிறீர். நூதன சாலையில் சேர்த்திடுவீர். நிரப்பினிடம் நடத்துகிறீர். நூதன சாலையில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குவே. ஹல்லேலூயா. என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும். என் பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும். என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்ம சேர்த்து சொல்லுவோம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் அசைந்தாலும் நான்
கல்வரை வெடிப்பில் வாசம் செய்தீர், எங்களிலே வாசம் செய்யும் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடலை மகிழ்ச்சியோடு நாம் பாடுவோம். எங்கள் ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே, எங்கள் ஆராதனைக்குள் இன்று வாசம் செய்கிறீர். எங்கள் ஆராதனைக்குள் வாசம் செய்யும் ஆவியானவரே,
இருக்கிறார். எல்லோரும் ஒன்று சேர்ந்து சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். எந்த கொரோனாவும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது, நம்முடைய குடும்பங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நம்முடைய தேசத்தை ஒன்றும் செய்ய முடியாது என்ற விசுவாசத்தோடு எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த 4 வரியை மட்டும் பாடி இந்த ஆராதனையை நாம் முடிப்போம். ஹல்லேலூயா. சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காத்தவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காத்தவர். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஆமென், ஆமென். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் கடைசியாக ஒரு முறை அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஹல்லேலூயா. இந்த வேளையில எத்தனையோ பேர் நினைக்கலாம், நாங்கள் தனிமையாக வீட்டில் இருக்கிறோம், எங்களை வந்து பார்க்க, எங்களை விசாரிக்க, எங்களுக்கு ஆதரவு அளிக்க யாரும் இல்லை என்று நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் இந்த நேரத்தில் மற்றவர்கள் வந்து உங்களை சந்திப்பதும் உங்களுக்கு ஆபத்தான காரியம்தான். ஆனாலும் தேவன் நம்மை காப்பவராய் இருக்கிறார், நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார், நம்மை காப்பவராய் இருக்கிறார். அநேகர் எத்தனையோ பேர் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கலாம், ஆனால் குடும்பத்தோடு நாம் அங்கே இருந்து ஆதரவு தெரிவிக்க முடியாது. ஆனாலும் ஒருத்தர் COVID-19 பாதிக்கப்பட்டு அங்கு சென்றிருக்கும் பொழுது தேவன் தான் நமக்கு துணையா இருப்பார். தேவனை ஆராதித்து எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் தேவனை ஆராதிக்கும் பொழுது தேவன் இந்த சிங்கக்கபியில் இருந்தாலும் சூழ்நிலை நெருப்பில் இருந்தாலும் COVID-19 இருந்தாலும் நம்மை விடுவிக்க, நம்மை காப்பாற்ற, நம்மை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தேவனை மட்டும் நம்முடைய ஆராதனையை மகிமை பெற்றார். ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. Thank you. Greetings in the name of the Lord Jesus Christ. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். I am glad to meet you this service also. இந்த ஆராதனையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. We are going to meditate upon the word of God. கர்த்தருடைய வார்த்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். In the topic of God's moving, how God moves people. எப்படியாக தேவன் மக்களை ஏவி, தன்னுடைய ஜனத்தை ஏவி நடத்துகிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். There's an inspiration by God. தேவனால் எப்படி நாம் ஏவப்படுகிறோம் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். In the case of David's life, தாவீதுடைய வாழ்க்கையிலே 2 Samuel 24 verse 1 says, 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாய் சொல்லுகிறதற்கு தாவீது ஏவப்பட்டான். and also 1 Chronicle chapter 21 verse 1. 1 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. Here we see a difference here. Satan moved David to count the people. இங்கு 2 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவ விட்டதை நாம் பார்க்கிறோம். 2 Samuel 21:24 verse 1 says he was moved by himself. ஆனால் 2 சாமுவேல் 24:1 நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேலின் மேல் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவர்களின் இலக்கம் பார் என்று அவர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது, தாவீது ஏவப்பட்டான். He was moved. தாவீது ஏவப்பட்டான். But in 1 Chronicles 21:1 says he was induced and stirred by Satan. சொன்னது போல 1 நாளாகமம் 21:1 சொல்லுகிறது, சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி
sometimes without God's permission or with His consideration, we ourselves were thinking to do something. சில காரியங்களிலே நாம் பார்க்கும்பொழுது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நாமே சில காரியங்களிலே போய் விழுகிறோம். But David also is a man of God, a wonderful man of God, a man after his own heart, says God, but he failed in this case. இந்த ஒரு விஷயத்திலே தாவீது கூட ஒரு சிறந்த மனிதர், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதரை பார்க்கிறோம். அவர் கூட இந்த காரியத்திலே தோற்று போகிறதை நாம் பார்க்கிறோம். Some people say the proverb like the elephant also slips. ஒரு தமிழில் ஒரு பழமொழி உள்ளது, யானைக்கும் அடி சுரக்கும் என்று. So we should not think that we are perfect in everything. ஆகையால் நாம் எல்லாத்திலும் சிறந்தவர்கள் என்று நாம் நினைக்க கூடாது. We must be careful in all ways and all things. எல்லா காரியத்திலும் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். So here David was induced and stirred up by himself. He has a own will. He wants to count the people. தாவீது கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் தானாக ஜனங்களுடைய இலக்கத்தை பார்க்க அவன் விரும்புகிறான். How many people are there in my army? என்னுடைய ஸ்தலத்திலே எவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள் என்பதை எண்ணுவதிலே நோக்கமாய் இருக்கிறார். In my army. தன்னுடைய படையிலே. Yes, you want to know his strength. அவருடைய பலத்தை குறித்து அவர் அறிந்து கொள்ள விரும்புகிறார். Pitiable thing happened in his life. எவ்வளவு ஒரு பரிதாபமான காரியம். Because he always inquired God when he do anything. ஏனென்றால் அவர் எது செய்யும் பொழுதும் கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய சித்தத்தை பெற்றுக்கொண்டு செய்கிறவராக இருக்கிறார். He always inquired God. தேவனிடத்திலிருந்து எந்த காரியத்தையும் பெற இருக்கும் பொழுது இதை செய்யலாமா என்று அவர் அலசி ஆராய்கிற தேவ மனிதனாய் இருக்கிறார். But in this situation he is not getting the counsel of God. ஆனால் இந்த விஷயத்திலே தேவனிடத்திலிருந்து அவர் அறிவுரை பெறவில்லை. We can do everything with our desire. நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் செய்யலாம். But as a God's people we should always attentive to the voice of God. We must hear the counsel of God. We must get the counsel from God. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் தேவனுடைய சித்தத்திற்காகவும் நேரத்திற்காகவும் நாம் காத்திருக்க வேண்டும். He was a shepherd boy but was raised as a king of Israel. அவர் ஒரு மேய்ப்பராய் இருந்த ஆடு மேய்க்கிறவராய் இருந்தாலும் அவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். God has exalted him. அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார். From dust he has taken and exalted him and seated in the high place. தூசியிலிருந்து உயர்த்தி அவரை ராஜாக்களோடு அமர பண்ணியிருக்கிறார். He always remember what God does in his life. தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரோ என்ன செய்திருக்கிறார் என்று அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்வது உண்டு. A good man of God. தேவனுடைய ஒரு நல்ல மனிதன். But ஆனால் he fails in this case. ஆனால் இந்த ஒரு காரியத்திலே அவர் தோற்று போவதை நாம் பார்க்கிறோம். He is a leader of the nation. அவர் ஒரு தேசத்துக்கே ஒரு அதிகாரியாக இருக்கிறார். Leader. அவர் ஒரு தேசத்துக்கே தலைவராக இருக்கிறார். The people, many people, numerous people of Israel. எக்கச்சக்கமான மக்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். But he has to take decision before do anything. இந்த ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாகவும் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறார். So he himself voluntarily want to know the counting of the army. ஆகையால் அவருக்கு எவ்வளவு மக்கள் நம்மளுடைய படை ஸ்தலத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள என்ன நினைக்கின்றார். He commanded the commander Joab. பார்க்கிறோம் தாவீது யோவாபிடம் கட்டளையிட்டு தன்னுடைய படைத்தலைவனாகிய யோவாபிடம் கட்டளையிட்டு தன்னுடைய சேனையில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் என்று தொகையிட அனுப்புகிறார். But he refuses. No need king. It is God has blessed us. There are a lot of people in our army. Let us give glory to God. யோவாபு தாவீதிடம் மறுத்து பேசுகிறது என்னவென்றால், தங்களிடத்தில் திரளான ஜனங்கள் இருக்கும்பொழுது, தேவன் கொடுத்திருக்கிற திரளான ஜனங்கள் இருக்கும்பொழுது எதற்காக நாம் என்ன வேண்டும் என்று இருக்கிற ஜனங்களை குறித்து தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும் என்று கூறுகிறார். But God is David's word prevailed
against Joab. தாவீதுக்கு அடிமையாக யோவாப் இருக்கிறதுனாலே தாவீதுடைய பேச்சை கேட்டே ஆக வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கிறார். Because he disobeyed God, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாததினாலே he has done through his voluntary will. தன்னுடைய சுய சித்தத்தினால் செய்த காரியத்தினால் God became angry. தேவன் கோபப்படுகிறார். The people were died, 70 people, 70,000 people have been killed. 70,000 மக்கள் கொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Due to one man's mistake, ஏனென்றால் அது ஒரு மனிதன் செய்த தவறு. these people were affected. ஒரு மனிதன் செய்த தவறால் 70,000 மக்கள் மாழ்கிறார்கள். It is a lesson for us. இது நமக்கு ஒரு சிறந்த பாடமாக காணப்படுகிறது. When a leader does mistake, ஒரு தலைவன் தவறு செய்யும் பொழுது he is not only affected, அது அவனை மட்டும் பாதிக்காது, it affects whole nation. அது ஒரு தேசத்தையே பாதிக்கின்றது. Due to that, 70,000 people died. 70,000 மக்கள் அதிலே மரித்திருக்கிறார்கள். My dear brother and sister, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, we have authority to do everything, anything, anywhere. நாம் எதை வேணால் செய்யலாம், எதை வேணால் செய்யலாம், நம்முடைய இஷ்டம் போல செய்ய நமக்கு அதிகாரம் இருக்கிறது. But that's a consequence. ஆனால் அதிலே நாம் பார்க்க வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்கிறது. That's a consequence. ஆனால் விளைவுகள் அதிகமாக இருக்கிறது. Sin, the wages of sin is death. பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறது. But the gift of God is eternal life. ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவனாக காணப்படுகிறது. So, because due to sin, we have to get the consequence. நாம் பாவத்தை செய்கிறதுனாலே அநேக காரியங்களை நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கிறது. So one man's sin became 70,000 people died. இங்கே நாம் பார்த்த காரியத்தில் ஒரு மனிதனுடைய காரியம் பாவம் மீறுதல் 70,000 மக்கள் மரிக்க காரணமாக இருக்கிறது. Dear brother and sister, அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகளே, we must be very careful. நாம் இந்த காரியத்திலே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். When taking decision to do anything, ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது we must be careful to get counsel from God. ஜாக்கிரதையாக நாம் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். David missed. தாவீது அதை தவறிவிட்டார். It's a lesson for us. அது நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது. We may be a head of the family, நாம் ஒரு குடும்ப தலைவராக இருக்கலாம், head of an institution, ஒரு ஸ்தாபனத்திற்கு ஒரு தலைவராக இருக்கலாம், head of a church. ஒரு சபையின் தலைவராக இருக்கலாம். As a leaders, we must be careful to take decisions. ஒரு தலைவராக இருக்கின்ற நாம் சிறந்த காரியங்களை செய்ய நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Decision making follows as gives good or bad result. ஒரு காரியத்தில் நாம் எடுக்கின்ற முயற்சியே அது தவறா சரியா என்ற ஒரு பதிலை கொடுக்கிறது. So let God help us to take counsel, good decision. தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எந்த இடத்தில் எந்த ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் நமக்கு உணர்த்துவாராக. So sometimes Satan also can deceive us. சில நேரத்திலே சாத்தான் கூட நம்மை ஏவ விடலாம். He was deceived by Satan. தாவீதும் சாத்தானால் தான் ஏவப்பட்டான். He has to, but he is a man of God. How can he obey the voice of Satan? தாவீது தேவனுடைய மனிதனாய் இருக்கிறதுனாலே சாத்தானுக்கு எப்படி அவர் கீழ்ப்படிய முடியும்? The great man can able to be deceived by Satan. ஒரு பெரிய தேவனுடைய மனிதனே சாத்தானால் ஏவப்பட விட முடியுமானால் How much we can? நாம் எவ்வளவு தூரம் இருக்கிறோம்? Oh, dear brother and sister, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, at any cost, don't obey to the voice of God, voice of Satan. எது நடந்தாலும் சாத்தானுக்கு நாம் இறங்கி போக கூடாது. We must be very careful to hear the word of God. தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்ப்பதிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். Then we will be a blessing to others. அப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். Secondly, இரண்டாவதாக Luke chapter 2, லூக்கா 2ஆம் அதிகாரம் verse 25 to 27. 25 27 வாசிக்க கேட்போம். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியின் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டதுமாய் இருந்தது.
அவன் ஆவியில் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பனார் அவரை உள்ளே கொண்டு வருகையில். See, 17:27. 27ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாய பிரமாண முறையின்படி செய்வதற்கு தாய் தகப்பனார் அவரை உள்ளே கொண்டு வருகையில். Came by the Spirit in the church. ஆவியின் ஏவுதலினால் கொண்டு வரப்பட்டிருக்கிறார் தேவாலயத்தில். He was moved by the Spirit of God. தேவனுடைய ஆவியினாலே ஏவப்பட்டிருக்கிறார். Because he has received the Holy Spirit. The Holy Spirit was upon him. ஏனென்றால் பரிசுத்த ஆவி அவர் மீது இருந்தது. He was a just and a devout person. அவர் ஒரு உண்மையுள்ள நேர்மையுள்ள மனிதன். He was waiting for the coming of Lord Jesus Christ. கர்த்தருடைய வருகைக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். The first coming, the birth of Jesus. தேவன் பிறக்கும்படியாக அவர் காத்து கொண்டிருந்தார். So God told him, unless you see Jesus Christ, you will not die. தேவனை பார்க்கும் வரையில் நீ மரிப்பதில்லை என்று ஹோலி ஸ்பிரிட் சொல்லி இருக்கிறார். So he was waiting. அதற்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். One day, ஒரு நாள் Holy Spirit said to him, பரிசுத்த ஆவியானவர் கூறி இருக்கிறார், he moved him, அவர் மீது அசைவாடி இருக்கிறார், go to the church. தேவாலயத்திற்கு செல்லும்படியாக. Then he obeyed the voice of God. அப்பொழுது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து He came to the church temple of God. தேவாலயத்திற்கு செல்கிறார். He saw that Jesus, his parents were taking him to the temple. அப்பொழுது இயேசுவின் பெற்றோர் அவர்களை தேவாலயத்துக்கு அழைத்து செல்கின்றனர். So he took the child in his hand, he is praising God. அப்பொழுது இயேசுவை அவரை பார்த்தவுடன் தேவனை புகழ்கிறார். He is taking in his hands and praising God. தன்னுடைய கரத்திலே இயேசுவை வாங்கிக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிறார். God's promise was fulfilled in his life. இங்கே கர்த்தருடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தை நிறைவேறுகிறது. Unless you see Jesus Christ, you will not die. இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் வரை நீ மரிப்பதில்லை என்ற வார்த்தை. So it only happened because he obeyed the voice of God. இது எப்படி நடந்தது என்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செவி சாய்த்ததினாலே. Because he was led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டதினாலே. He was moved by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டதினாலே. So if God leads you to go somewhere or to see something, to do something, we must obey. தேவன் உங்களை எங்கேயாவது செல்ல வேண்டும், செய்ய வேண்டும், பார்க்க வேண்டும் என்று சொல்வாரானால் நாம் அதை செய்ய வேண்டும். So he came by the Holy Spirit into the temple. பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அவர் தேவாலயத்துக்கு வருகிறார். So a very great miracle happened in his life. இங்கே ஒரு பெரிய அற்புதம் நடக்கின்றது. What? Because the world Savior he saw and he took in his hand and praising God. இங்கே உலகத்தின் இரட்சகரையே பார்த்து தன்னுடைய கையில் ஏந்தி அவர் தேவனை மகிமைப்படுத்துகிறார். He gave prophecy about him. அவர் அதை குறித்து தீர்க்க தரிசனமும் சொல்லுகிறார். About Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். How he is going to die. எப்படி அவர் மரிக்க போகிறார்? Why he is going to die. எதற்காக மரிக்க போகிறார்? So all things was revealed to him by the Holy Spirit. அநேக ரகசியங்கள் அவருக்கு கூறப்படுகிறது பரிசுத்த ஆவியானவரால். About Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை குறித்து. Everything was revealed by him to him. பரிசுத்த ஆவியானவரால் அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருக்கு சொல்லப்படுகிறது. So he proclaimed there in the temple. அங்கே சபையிலே அவர் அதை அறிக்கையிடுகிறார். He was very glad to seeing that. அதை பார்த்து அவர் சந்தோஷம் அடைகிறார். Because what God told happened in his life. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் கூறியது அவருக்கு நடந்தது. Because only thing happened because he obeyed the voice of God. He inclined to the word of God, the voice of God. இந்த காரியங்கள் எப்படி நடந்தது என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து அதற்காக காத்திருந்து பொறுமையோடு இருந்ததனால் இது நடந்தது. Dear brothers and sisters, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, this is a lesson for us. இது நமக்கு ஒரு சிறந்த பாடமாக இருக்கிறது. When we obey to the voice of God, தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுப்போம் என்றால், when we led by the Holy Spirit, தேவனுடைய ஆவியினால் நாம் நடத்தப்படுவோம் என்றால், then the Lord will lead into a good blessing way. ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை நமக்கு தருவார், வழியை தருவார். So you will lead us, you will fulfill what he has planned for us. தேவன் நமக்கு வைத்திருக்கிற பிளான் கண்டிப்பாக நிறைவேறும். Otherwise if you did not obey, நாம் அதை கீழ்ப்படியாமல் போவோமானால் we will lose every blessings in our life. அநேக ஆசீர்வாதங்களை நாம் இழக்க கூடும். Due to that we are
going through many difficulties. அந்த தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாததினால் நாம் அநேக விபரீதங்களை காண முடியும். We must find out whether the Lord is leading or I am leading myself. நாம் அதை கண்டுபிடித்துக் கொள்ளலாம், தேவன் நம்மை வழிநடத்துகிறாரா, நாமே வழிநடத்தப்படுகிறோமா என்று. Or somebody leads us. மற்றவர்கள் நம்மை வழிநடத்துகிறார்களா என்று நாம் கண்டுபிடிக்க No, we முடியும். should not lead others or somebody lead us, but the Holy Spirit must lead us. மற்றவர்கள் நம்மை வழிநடத்துவது அல்ல, தேவன் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்த வேண்டும். The anointing will lead you அவருடைய அபிஷேகம் நம்மை வழிநடத்தும். because it will teach us. அபிஷேகம் நம்மை வழிநடத்தும், நமக்கு கற்றுக் கொடுக்கும். So dear brother and sisters, சகோதர சகோதரிகளே, if you want to be blessed like Simeon, சிமியோனை போல நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் we should be very careful to hear and his leading. கர்த்தருடைய வார்த்தையையும் அவருடைய வழிநடத்துதலையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். So this what God has planned in his life, it exactly happened in his life. கர்த்தர் என்ன குறித்து வைத்தாரோ அது அப்படியே நடந்தது. In our life also, நம்முடைய வாழ்க்கையிலும் God will lead us as Simeon, like Simeon. சிமியோனை வழிநடத்தினது போல தேவன் நம்மை வழிநடத்துவாராக. Let us get the blessing from God like that. தேவனிடத்திலிருந்து அப்படிப்பட்ட அபிஷேகத்தை ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Thirdly, மூன்றாவதாக 2 Chronicles chapter 36, 2 நாளாகமம் 36ஆம் அதிகாரம் 32 and 23. 22ஆம் 23ஆம் வசனம் பார்ப்போம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவுதலினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் எங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்ப பண்ணினான். So we can see here in the case of the king Cyrus. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசை குறித்து நாம் பார்க்கிறோம். So God has called and he is a Gentile king. ஒரு புறஜாதி ராஜாவாக இருக்கிறார். But God called him to build his house. ஆனால் தேவன் அவரை அழைத்து தேவாலயத்தை கட்டும்படியாக அழைக்கிறார். He induced and destroyed his heart. அவருடைய இருதயத்தை ஏவி விடுகிறதை நாம் பார்க்கிறோம். So he obeys the God's inducement. தேவனுடைய ஏவுதலை ஏற்றுக்கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். God can use anybody to build his house. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் யாரை வேணும்னாலும் ஏவி விடலாம். He was a chosen vessel for God. அவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு பாத்திரமாக இருக்கிறார். So he want to help his people to build the temple of God through the king Cyrus. தேவ ஆலயத்தை கட்டும்படியாக கோரேசை எழுப்புகிறார். He commanded him to build the temple of God. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக கோரேசை எழுப்புகிறார், கட்டளையிடுகிறார். So he obeyed his voice. அவரும் அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்கிறார். So he built the temple. ஆகையால் அந்த தேவாலயத்தை கட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். He is encouraging the people to go and build the temple. இஸ்ரவேல் ஜனங்களை தேவாலயத்தை கட்டும்படியாக கட்டளையிடுகிறார். Through this we can understand இந்த காரியத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், God can use anybody for his work. தன்னுடைய வேலைக்காக தேவன் யாரை வேணும் என்றாலும் பயன்படுத்தலாம். God knows he will obey his word. தேவனுக்கு தெரியும் அவர் தேவனுடைய வார்த்தையை கேட்பார் என்று. So he uses Cyrus. ஆகையால் கோரேசை இங்கே பயன்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். We are the temple of God. நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். God loves the temple. தேவன் அவருடைய ஆலயத்தை நேசிக்கிறார். But to worship him you need a place. அவரை ஆராதிக்க ஒரு ஸ்தலம் தேவைப்படுகிறது. We are the temple of living God. நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். That is one side. அது ஒரு பக்கம். But all the peoples, the temple of God gets together and worship in a place is called the worshiping place of temple. ஆனால் கர்த்தருடைய மக்கள் தேவனை கூடி ஆராதிக்கும்படியாக ஒரு ஸ்தலம் தேவைப்படுகிறது. அதுவே தேவனுடைய ஸ்தலமாக காணப்படுகிறது. So God wants to build such a church. ஆகையால் ஒரு ஸ்தலத்தை தேவாலயத்தை கட்டும்படியாக இருக்கிறார். We chose as King Cyrus.
ஆகையால் கோரேசை எழுப்புகிறார். So he obeys. கோரேஸ் தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிகிறார். And God used him mightily. தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்துகிறார். He was a blessing vessel for God. அவர் ஒரு உபயோகமுள்ள பாத்திரமாக தேவனுக்கு பயன்படுத்தினார். Dear brother and sister, சகோதர சகோதரிகளே, God can help us through Gentiles also. புறஜாதி அரசரை கூட தேவன் நமக்காக பயன்படுத்த முடியும். Who obeys him, he will use. யார் கீழ்ப்படுகிறாரோ அவர்களை தேவன் பயன்படுத்துவார். God has also chosen us to build many churches in our country. அப்படியாக சபைகளை கட்டும்படியாக நம்மையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். If we obey, he will use us for his glory. அவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய மகிமைக்கு என்று நம்மை பயன்படுத்துவார். Our God is the God of God and the Lord of Lords, wonderful God. நம்முடைய தேவன் சிறந்த தேவனாய் இருக்கிறார், அற்புதமான தேவனாய் இருக்கிறார். He will bless us. அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். As Cyrus obeyed, கோரேஸ் கீழ்ப்படிந்தது போல let us obey to God. நாமும் தேவனுக்கு கீழ்ப்படிய He வேண்டும். will use for his glory. அவருடைய மகிமைக்கு என்று நம்மை பயன்படுத்துவார். May God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். You see in first thing, முதலாவது நாம் பார்த்தது போல there's a warning comes to us. நமக்கு ஒரு எச்சரிக்கை வருகிறது. Oh, David disobeyed God, not is willing to do his will. தாவீது தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை. He has done his will. அவருடைய சித்தத்திற்கு அவர் செவி கொடுக்கிறார். Because of this, people were affected. இந்த காரியத்தினாலே மக்கள் மாண்டு போனார்கள். Let us not do voluntarily our will. நம்முடைய சித்தத்தை நம்முடைய விருப்பத்தை நாம் செய்யாதபடி We must be careful. நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். Secondly, இரண்டாவதாக in the case of Simeon's life, we can see a blessing. சிமியோனுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தோம். He was a man of devout man. தேவனுக்கு பயபக்தி உள்ள மனிதன். The Holy Spirit was upon him. பரிசுத்த ஆவியானவர் அவரோடு இருந்தார். He was led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார். Moved by the Spirit of God. பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட்டு Went to the temple of God. தேவாலயத்துக்கு செல்கிறார். Is what God told in his life has fulfilled. பரிசுத்த ஆவியானவர் கூறியது போல அவருடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். If you obey like Simeon, சிமியோனை போல தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் the perfect will be done in our life. தேவனுடைய பரிபூர்ண சித்தம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கும். If we did not obey, தேவனுடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க மாட்டோம் என்றால் we will lose the blessing. தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். Finally, கடைசியாக God can use anybody to build his house. தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் யாரை வேண்டுமென்னாலும் பயன்படுத்தலாம். As God used Cyrus as a gentle king, கோரேசை தேவன் பயன்படுத்தியது போல he can use everybody. யாரை கொண்டாகிலும் தேவன் பயன்படுத்தலாம். Those who are obeying God, God will use. யார் தேவனுக்கு கீழ்ப்படிவார்களோ அவர்களை தேவன் பயன்படுத்துவார். Let us obey to God தேவனுக்கு நாம் கீழ்ப்படிவோமாக. and get the blessing from God. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் May கொள்வோமாக. God bless you. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Amen. ஆமென். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் எப்படி தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிதனால் அவர் வழிநடத்துகளுக்கு அவருடைய ஆமென் ஏவுதலுக்கு கீழ்ப்படியும் போது ஆசீர்வாதம் உண்டாகும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். தேவனுடைய வழிநடத்தல் இருக்கிறது. அதே வேளை சாத்தான நம்மை வஞ்சிக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு கீழ்ப்படியாதபடி தேவ சத்தத்துக்கு நாம் அருமையானே அந்த கோரேசை போல அந்த சிமியோனை போல கீழ்ப்படியும் போது நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். தாவீது அவர் பெரிய மனிதனாய் தேவ மனிதனாய் இருந்தாலும் கீழ்ப்படியாத நிமித்தமாக சொந்த இஷ்டத்தை தன் சுய விருப்பத்தை நிறைவேற்ற நினைத்ததினாலே மக்கள் பாதிக்கப்பட 70,000 பேர் மறிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டானதை பார். ஒருவருடைய தவறு நிமித்தம் அநேகர் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது. அதை உணர்ந்து நாம் ஜாக்கிரதையாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம், வாழ்த்துறோம், போற்றுகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையிலே கூட பாடின பாடல் ஸ்தோத்திர ஜெபங்கள் ஆண்டவர் வசனங்கள் மூலமாக எங்களோடு மகிமைப்பட்டியதற்காகவும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே விசேஷமாக இந்த சத்தம் கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு பிரயோஜனமாய் மாற்றும். என் வசனம் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாது, நான் அனுப்பின காரியமாக நிறைவேற்றிய இடத்துக்கு திரும்பேன்னு சொன்னது போல உங்களோட வாழ்க்கையில் கர்த்தர் செயல்கிற எல்லா மகிமையான காரியங்களுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த ஆராதனை கலந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். பாடின பிள்ளைகள், வர்ஷிப் பண்ண பிள்ளைகள், வாசித்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
தொடர்ந்து பாதுகாத்துக்கொள்ளும். சீக்கிரம் லாக்டவுன் முடிந்து நாங்கள் சபையில் வந்து ஆராதிக்க சூழ்நிலை உருவாக்கும். கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்கள் சீக்கிரம் சுகமடைந்து இந்த கொரோனாவே இல்லை என்று சொல்லக்கூடிய விதத்தில் முற்றிலுமாக எங்கள் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தை மகிமைப்படுத்தி வருகை காயத்தப்படும். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மளோடு தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். Praise the Lord. Thank you. God bless you.